இன்றைக்கி ஒரு சூப்பரான டேட்டை ஈஸியாக இன்ஷார்ட்டில் பார்த்தீங்களா, இன்ஷார்ட்டில் பண்ணி அதே வருது. அலைட் மோஷனில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதா, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து சாங்க்காக வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் இருந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமேஜ், நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட இந்த இமேஜும் சரி, நான் இப்போ ப்ரிவ்யூவில் காட்டின அந்த ஃபுல் வீடியோவும் நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ போய் பார்த்துக்கோங்க, அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இமேஜ் வந்துட்டு நான் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் ஃபுல் சைஸ் வர மாதிரி. தென் பிளெண்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு குறைச்சிக்கோங்க. இப்போது இமேஜ்லேயே எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தா கலர் அண்ட் லைட் இருக்கும்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க, கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ சேச்சுரேஷன் ஒரு வைப்ரன்ஸ் ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ வீடியோ என் வந்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே பேசிக். இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் தமிழ் லெட்டர்ஸ்க்கும். நீங்கள் தமிழில் எடிட் பண்ணனாலும் நீங்கள் இதே தான். ஸோ வேறு எந்த லாங்குவேஜஸாக இருந்தாலும் சேம் ஃபார்மேட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணேன்னு. ஸோ ஃபாண்ட்டு அந்த இந்த லெஃப்ட் ரைட் அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸு, கலரு, ஃபாண்ட்டு இது எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போய்ட்டு இமேஜ் எவ்வளோ சைஸ் பெருசு வேணுமோ அவ்வளோ சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இனி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு டெக்ஸ்ட்டு இருக்கும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ரேஞ்ச் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் ஒன்று இந்த மாதிரி முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால்வாசி பாயிண்ட்டுன்னு வைங்களேன், 3/4 அந்த பாயிண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு 5 or 6 மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? 5 or 6% வச்சுக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் செட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயில் போயிட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா -30 வந்து கொடுத்துக்கோங்க. -30 ஓகேவா? 30 or 31, 32 அது ஓகே. தென் இதுக்கப்புறம் கீழே வந்து ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா ஃபுல்லாமே 1 கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அந்த மேலே இது -30 கொடுத்தீங்களா, +30 கொடுத்தீங்கன்னா அது மேலேருந்து வர மாதிரி இருக்கும். அது வேணால் பார்த்துக்கோங்க. தென் இது பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஈஸ் அவுட் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு ஓவர்லேப் வந்துட்டு 60% நான் வச்சுருப்பேன் இன்டர்போலேஷனில். ஸோ அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி -30 கொடுத்தீங்கன்னா தான் கீழேருந்து லெட்டர்ஸ் மேலே போகும், இல்லைன்னா +30 கொடுத்தீங்கன்னா மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு கீழே வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வைப் எஃபெக்ட்டு. ஸோ வைப்பு, அதுக்கப்புறம் டிஸ்டார்ஷன் வார்ப்புக்கு வந்துட்டு ஃப்ராக்டல் வார்ப்பு கொடுத்துட்டு இதை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இதில் பொசிஷன் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். வைப் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது எண்டிங்க்கு வந்துட்டு இப்போ ஒய் செலக்ட் இது ஒரு இஷ்யூ. நீங்கள் வந்து ஒய் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸில் பண்ணல, நம்ம ஒயில் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், தென் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஒயில் பார்த்து வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4000க்கு மேலே போயிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி இதாக வரும்ல, அந்த வேவ் எஃபெக்ட் மாதிரி, அது எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. தென் மேக்னிடியூட் வந்து குறைச்சிக்கோங்க. 40, 45, 50. ஸோ அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகிறது தான். ஸோ டீட்டெயில் பார்த்துட்டு 0.10 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அவ்வளோதான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட் வந்து வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஹையில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப வேவ் ஸ்பீட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வைப்பு. இது பார்த்தீங்கன்னா
நம்ம அந்த 3/4 வச்சுருப்போம்ல, அந்த இடத்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் வச்சுக்கோங்க. எண்டிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி 100க்கு மேலே போங்க. போயிட்டு ஆங்கிள் வந்து 15. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி க்ராஸாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபேட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். தென் ஃபெதர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ வந்துட்டு முடிகிறப்போ உங்களுக்கு வந்து தெரியுதா எப்படி இதாகுதுன்னு? அப்படியே நம்ம மாஸ்க் எஃபெக்ட் வச்சு இது பண்ண எப்படி இருக்கும் அதே மாதிரி போதா. இப்போ நம்ம ஃபெதர் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த இது வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டோட மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபெதர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபெதரோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. ஆங்கிளும் அப்படித்தான், நான் வந்து 15 வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் க்ராஸாக வேணுன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம வந்து பீட் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவேன், இந்த தடவை மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டைம் ஸ்டாம்ப் வருதுல்ல, ஸோ அதுக்கும் அந்த மேலே அந்த க்ரீன் கலர் லைன் வருதா, அதுக்கும் நடுவில் அந்த சின்ன அந்த ஒயிட் லைனை சும்மா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் அந்த ரெட் கலர் லைன் வந்து கிடச்சிடும். ஸோ அது வேணும்னா நீங்கள் மறுபடியும் அதே பிளேஸில் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை வந்து காப்பி லேயர் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணதை தென் அந்த ரெட் கலர் பீட் மார்க்கில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்ரு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் போய் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இருக்கிற இடத்துல பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கீ ஃப்ரேம் எல்லாம் கட் ஆகிடும், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் வராது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கட் பண்ணுறக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பீடோமீட்ரு போயிட்டு இதில் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாலும் அதில் போய் தான் நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்துட்டு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். உங்களுக்கு இமேஜில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதனோட XML ஃபைலு, அப்புறம் வந்துட்டு ஃபாண்ட்டு, வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். இது எல்லாமே நான் வந்து மெட்டீரியல் லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.